எல்லாம் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் காலை தள்ளாட விடமாட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். சொல்லுங்கள். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். சொல்லுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை, என்னையும் என் குடும்பத்தையும் காத்து நடத்துகிறவர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் என்னை காக்கிறவர், கர்த்தர் என்னுடைய வலப்பக்கத்திலே. சொல்லுங்கள். கர்த்தர் என்னை காக்கிறவர், கர்த்தர் என் வலப்பக்கத்திலே எனக்கு நிழலாக இருக்கிறார். கர்த்தர் வலப்பக்கத்திலே எனக்கு நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் என்னை சேதப்படுத்த முடியாது. சொல்லுங்கள். இந்த பூமியிலே இருக்கிற வெயிலாக இருக்கட்டும் மழையாக இருக்கட்டும் எதுவுமே என் சரீரத்தை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் என்னை இந்த உலகத்திலிருந்து வருகிற எல்லா தீங்குக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி என்னை காப்பார். அவர் என்னுடைய ஆத்துமாவை காப்பார். நான் போகும்போது வரும்போதும் என்றென்றைக்கும் அவர் காப்பார். என் தேவன் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா எல்லாம் சொல்லுங்கள். தகப்பனே இயேசுவே, இயேசு மகாராஜா, உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன், உம்மை நான் உயர்த்துகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நீர் இரக்கத்தின் தேவன், நீர் கிருபையின் தேவன், நீர் காக்கின்ற தேவன், நீர் பாதுகாக்கிற தேவன். எனக்காக அடிக்கப்பட்டு எனக்காக நொறுக்கப்பட்டு எனக்காக இரத்த சிந்தி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீர். எனக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு அதன் நடுவில் இராதபடிக்கு சிலுவையில் ஆணியடித்து அவன் அதிகாரிகளை உறிந்து கொண்டு என்னை வெற்றி சிறக்க பண்ணினவர். இந்த நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கை. இந்த நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கை விடுதலையின் வாழ்க்கை. இந்த நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கை சுகத்தின் வாழ்க்கை. இந்த நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கை ஜெயமான வாழ்க்கை. நான் தோற்று போனவன் அல்ல, நான் ஜெயிக்க பிறந்தவன். எனக்கு விரோதமாக ஒரு வழியாக வருகிற எந்த போராட்டம் இருந்தாலும் இயேசு என்கிற நாமத்திலே, இயேசு என்கிற அற்புதமான நாமத்திலே, இயேசு என்கிற அதிசயமான நாமத்திலே எனக்கு விரோதமாக ஒரு வழியாக பாடுகளோ பிரச்சனைகளோ வேதனைகளோ நிந்தைகளோ அவமானங்களோ நெருக்கங்களோ வந்தாலும் இந்த நாளிலே அது 7 வழியாக ஓடிப்போவதாக, அது 7 வழியாக ஓடிப்போவதாக, அது 7 வழியாக ஓடிப்போவதாக. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த 4வது மாதத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிறத அப்பாட்ட ஏசப்பாட்ட கேட்டுட்டு தான் நீங்கள் ஒரு வேலைக்கு போனாலும் சரி, ஒரு வெளியூருக்கு போனாலும் சரி, ஒரு தொழிலை ஆரம்பிக்க போகிறதா இருந்தாலும் சரி, எதுனாலுமே அப்பாட்ட நீங்கள் ஏசப்பாட்ட கேட்கலாம். அவருக்கு ஒரு பேர் இருக்குது, அவருக்கு 100 பெயர் இருக்குது. எத்தனை பேர்? 100 பெயருக்கு மேலே இருக்குது. அவர் இரக்கத்தின் தேவன், அவர் சாரவணி ரோஜா, அவர் பள்ளத்தாக்கின் லீலி, அவர் சேரக்கூடாத உலையில் வாசம் பண்ணுகிறவர், அவர் மெய்ப்பர், அவர் தகப்பன், அவர் ராஜா, அவர் ரிச்சகர், இப்படி என்று அநேக பெயர்கள் அவருக்கு இருக்கிறது. அதில் ஒரு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆலோசனை கர்த்தர். அவர் பேர் என்னது? ஆலோசனை கர்த்தர். உனக்கு நான் நடக்க வேண்டிய காரியங்களை எல்லாவற்றையும் உனக்கு என்ன செய்வேன்? சொல்லி தருவேன் அப்படிங்கிறார். அதனால் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் கூடவே என்ன செய்வேன்? இருப்பேன். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. ஏசப்பா இந்த மாதத்தில் என் கூடவே இரும். அல்லேலூயா.
இந்த மாதத்தில் தேவன் கொடுக்குற ஒரு ஒரு ப்ராமிஸ் வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்திக்கலாம், பல நெருக்கங்களை சந்திக்கலாம். அப்போது நம்ம கூட ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். நம்ம கூட ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, மகளே, நான் உன் கூடத்தான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற ஒரு தைரியம் நமக்கு என்ன செய்யணும், வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்ன பண்ணாங்க, அவர் கூட இருக்கிறது என்ன செஞ்சாங்க, சொல்லி காட்டினாங்க. அவர் கூட இருக்கிறது என்ன செஞ்சாங்க, சொல்லி காமிச்சாங்க. என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, தேவன் என்னை என்ன செய்வார், தப்பு வைப்பார். இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த இக்கட்டிலிருந்து, இந்த பலவீனத்திலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த அவமானத்திலிருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து என்னை அவர் தப்பி வைக்கிறவர் என் கூட என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், என் நெருக்கத்திலிருந்து, என்னுடைய நிந்தையிலிருந்து, என்னுடைய அவமானத்திலிருந்து, என்னுடைய பணப்பிரச்சனையிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து என்னை தப்பி வைக்கிறதுக்கு அவர் என் கூட இருக்கிறார். அவர் எங்கேயோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக இடங்களில் அநேகரை தப்பு வச்சிருக்கிறார். நம்ம யாரும் அதை கண்டுக்கிறது கிடையாது. அவர் தப்பு வச்சிருக்கிறார். அப்போ இன்றைக்கி நம்மளையும் அவர் தப்பு வைக்கிறேங்கிறார். உன் கூட தான் இருக்கிறேன். அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் ஒவ்வொரு பாடுகள், ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு பலவீனத்தில் நம்ம இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், மகளே, நான் உன் கூட தான் இருக்கிறேன் மகளே, அது உன்னை சேதப்படுத்தாது, உன்னை சேதப்படுது. நீ கண்மல்ல அஸ்திவாரம் போட்டிருக்கிற, நீ கண்மல்ல அஸ்திவாரம் போட்டிருக்கிற. உன் மேலே வந்து நீரோட்டை வந்து மோதினாலும் அந்த நீரோட்டை வந்து உன்னை தள்ளாது, உன்னை தள்ளாது, கீழே விழ மாட்டேன். நீ வந்து ஒரு மணலில் நீ அஸ்திவாரம் போடலை. நீ மணல் அஸ்திவாரம் போட நீரோட்டை உன் மேலே மோதி அந்த மணலில் கட்டின வீடு வந்து கீழே விழுந்துடும். நீ வந்து கண்மலையில் அஸ்திவாரம் போட்டிருக்கிற. நீ கண்மலையாக கிறிஸ்து மேலே நீ நிற்கிற, அப்படி அடித்து விட மேலே நீ நிற்கிற. அதனால் வந்து இந்த உலகத்தில் வருகிற நீரோட்டங்களும், இந்த உலகத்தில் வருகிற போராட்டங்களும், இந்த உலகத்தில் வருகிற அலைகளும் அது வந்து உன் மேலே மோதினாலும் உன்னை தள்ள முடியாது. உன் மேலே மோதிட்டு அது பாட்டு போயிடும். நீ பயப்படாத. அல்லேலூயா. சொல்லுங்கள், எந்த பிரச்சனை என் மேலே மோதினாலும் என்னை தள்ளவும் முடியாது, என்னை தள்ள முடியாது, மோதிட்டு போயிடும். அல்லேலூயா. எல்லாம் பக்கத்து ஆளை வச்சுருங்க. உன் மேலே பிரச்சனை மோதுனா, உன் மேலே கஷ்டம் இருக்க மோதுனா மோதிட்டு போயிடும். உன்னை கீழே தள்ளாது, உன்னை கீழே விளை வைக்காது. நீ கண்மலையில் அஸ்திவாரம் போட்டிருக்கம்மா, ஏம்மா, நீ கண்மலையில் அஸ்திவாரம் போட்டிருக்க, ஏன் பயப்படுற? அல்லேலூயா. அவர் உன் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. கையை தட்டி இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. தந்தான தந்தன தந்தானா, தந்தான தந்தன தந்தானா. கையை தட்டி தந்தான தந்தன தந்தானா. ஓய், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். சொல்லுங்க, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தான முறியடிப்பே, எதிரியான சாத்தான முறியடிப்பே. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. சொல்லுங்க, சொல்லுங்க, இயேசு கூட வருவா, ஓஹோ, எல்லாவித அற்புதம் செய்வா. நோய்கள் பேய்கள் சொல்லுங்க, ஓட்டிடுவா. நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவா. ஆமென். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவா. ஆமென். இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. ஆமென், ஆமென். இயேசு கூட வருவா, ஆமென், எல்லாவித அற்புதம் செய்வா. கடந்துள்ள நீக்கிடுவா, கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவா. கண்ணீர்கள் அனைத்தையும் தொடச்சிடுவா. இயேசு கண்ணீர்கள் அனைத்தையும் தொடச்சிடுவா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. 4வது மாதத்தில் வெற்றி பெறுவேன், 4வது மாதத்தில் வெற்றி பெறுவேன்.
தோத்து போன காரியத்தை வெற்றியா மாற்றுவே, தோத்து போன காரியத்தை வெற்றியாய் மாற்றுவே. போட இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. ஆமே, இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. 4வது மாதத்திலே சுகத்தை பெறுவே, 4வது மாதத்திலே சுகத்தை பெறுவே. கடந்த மாதம் இழந்ததெல்லாம் பெற்று கொள்ளுவே, கடந்த மாதம் இழந்ததெல்லாம் பெற்று கொள்ளுவே. இனிமேல தோத்து நான் போக மாட்டேனே, இனிமேல தோத்து நான் போக மாட்டேனே. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வாமே. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. 4வது மாதத்திலே சம்பாதிப்பேனே, 4வது மாதத்திலே சம்பாதிப்பேனே. அநேகருக்கு கொடுக்கும்படி செய்திடுவாரே, ஓ இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. கையின் பிரயாசத்தை சாப்பிடுவேனே, கையின் பிரயாசத்தை சாப்பிடுவேனே. நிச்சந்தானே என்ன அவர் எடுக்க வைப்பாரு, சும்மா இருந்தா ஒண்ணுமே கிடைக்காது, வாய திறந்தா தானே கிடைக்குமே. கொடு இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வாமே. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. அடகு வச்ச நகையெல்லாம் திருப்பிடுவேன், மிச்ச மீதி வாங்கும்படி செய்திடுவார். ஆமே, இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. ஆமே, இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இந்த மாதம் வீட்டுக்காரு தோடு வருவாரு, இந்த மாதம் வீட்டுக்காரு தோடு வாங்குவாரு. வாங்கித்தானே எனக்கு போட்டு மகிழ்வாரு. நடக்குமா நடக்குமா நடக்குமாங்க, நடக்குமா நடக்குமா நடக்குமாங்க. விசுவாசி தானே நடக்குமுங்க. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வாமே. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. உங்களை பார்த்த உடனே பாட்டு வருது, உங்களை பார்த்த உடனே பாட்டு வருது. நிப்பாட்டாதான் என்னால முடியலங்க, போடு இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வாமே. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், இனிமேல கடனை தானே வாங்க மாட்டேன். இனிமே வட்டியும் கட்ட மாட்டேன், வட்டிக்கு வாங்கவும் மாட்டேனா. சொல்லுங்க, இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இந்த மாதம் வருமானம் கூட வருது, வருமானம் கூட வருது. எங்க
பேங்க்குல தான் போட்டு வைக்க போறேன் நான், பேங்க்குல தான் போட்டு வைக்க போறேன். போடே இயேசு கூட வருவா, எல்லா வித அற்புதம் செய்வா. ஆமென். இயேசு கூட வருவா, எல்லா வித அற்புதம் செய்வா. சாயங்காலத்துக்குள்ள நல்ல செய்தி, சாயங்காலத்துக்குள்ள நல்ல செய்தி வரப்போகுது 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 வரப்போகுது. ஆமென். இயேசு கூட வருவா, எல்லா வித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு இந்த மாதத்தில் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நான் உங்கள் கூட இருக்கிறேன். கை திருங்க பாப்பா. உங்கள் கூட இருக்கிறேன், உங்கள் கூட இருக்கிறேன். சரி, பிரச்சனைகள் மத்தியில் கூட இருந்து விடுவிச்சாரா விடுவிக்கலையா? பிரச்சனை மத்தியில் கூட இருந்து யார் யாரை விடுவிச்சார்? சாத்ராக் மேசாக் ஆபத்நேகோ என்ன செஞ்சார்? விடுவிச்சார். தானியேலை விடுவிச்சார், யோசேப்பை விடுவிச்சார். படகுல சீசர்கள் போகும்போது சீசர்கள் என்ன செஞ்சார்? காப்பாற்றினார். அவர் கூட இருந்தார். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், அவர் கூட இருந்தாலும் நமக்கு சில பாடுகள் வரும், ஆனால் அவர் தப்பிவிப்பார். அல்லேலூயா. சீசர்கள் படகுல போகும்போது புயல் வந்துச்சுல, சூறாவளி வந்துச்சுல, கூட இருந்தாரா இல்லையா? பக்கத்தில் பட்டு தூங்கினாரா இல்லையா? நீங்கள் நைட்டு தூங்கும்போது உங்கள் பக்கத்தில் ஏசப்பா உட்காந்துருப்பார். கவலைப்படாய். ஒரு வசனத்தை வாசி, ஏசாயா 43:2. அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லுங்க. நான் தண்ணீரிலே கடக்கும் போதும் ஏசப்பா என் கூட தான் இருக்கார். நான் ஆறுகளை கடக்கும் போதும் ஏசப்பா என் கூட தான் இருக்கார். அவைகள் என் மேலே புரள முடியாது, அவைகள் என் மேலே வர முடியாது. நான் அக்கினியில் நடந்தாலும் நான் வெந்து போக மாட்டேன். அக்கினி ஜுவாலை என்னை தீப்பிடிக்க முடியாது, என்னை பற்றி வைக்க முடியாது. அல்லேலூயா. திருப்பி நல்ல சத்தமாக எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். நீங்கிற இடத்துல நான் போட்டு வாசிங்க, நீங்கிற இடத்துல நான் போட்டு வாசிங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்கிறார். எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த உலகத்தில் இருப்பவனை கட்டு நமக்குள்ளே இருக்கிறவர் அவர் பெரியவர். அதனால் நீங்கள் என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவர் கூட இருக்கிறத நினைங்க. அவர் கூட இருக்கிறத என்ன செய்யுங்க? நினைங்க. இப்போ இங்கேருந்து பஜாருக்கு போகிறீங்க, உங்கள் கூட ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறீங்க. போகும்போது நம்ம கூட ஒரு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனால் ஒத்தையில் போனால் என்ன ஆகும்? ஒத்தையில் போகிறோம், என்ன ஆகுது தெரில, பார்த்து போகணும் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும். ஆனால் கூட ஒருத்தர் உங்கள் கூட வந்துட்டாங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு என்ன இருக்கும்? ஒரு தைரியம் இருக்கும். அவர் இருக்கார், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு. நானும் சொல்கிறேன், அதே போல் உங்கள் கூட ஒருத்தர் இருக்கார். நீங்கள் உட்காரும்போது, நீங்கள் நடக்கும்போது தான் அவர் கூட இருக்கிறார். அதான் சொல்கிறார், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை என்ன செய்யாது? சங்கீதம் 121 ஒரு விசுவாச வார்த்தைகள் பார்த்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 121 என்னது? ஒரு விசுவாச வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும். பார்த்துக்கொள்ளுங்க. அடிக்கடி அதை என்ன செய்யணும்? நீங்கள் வாசிக்கணும். பாருங்கள், எங்கள் எடுத்தவங்க எல்லோரும் அப்படி சேர்ந்து வாசிக்க பார்ப்போம். எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும், பருவத்துக்கு நேராக என் கண்ணை ஏறெடுக்கிற அப்படின்ட்டு அதை வாசிக்கிறது பெரிய காரியம் கிடையாது, அதை அறிக்கிறது பெரிய காரியம் கிடையாது. உங்களுக்கு அன்னைக்கு உண்டான தேவைகள், அன்னைக்கு உண்டான காரியத்தை என்ன செய்யணும்? அவரை நோக்கி என்ன செய்யணும்? எனக்கு ஒத்தாசை பருவ நேரம் என் கண்களை என்ன செய்கிறேன்? நம்ம கண் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அவர் தருவார், அவர் கொடுப்பார் அப்படிங்கிற அந்த நினைப்பில் நீங்கள் என்ன செய்யணும்? இருக்கணும். சரி, உபாகம் 31:8. உபாகம் 31:8. உபாகம் 31:8.
இப்போ சொல்லுங்கள், கர்த்தர் தாமே, நல்லா சொல்லுங்கள், கர்த்தர் தாமே எனக்கு முன்பாக போகிறவர். நல்ல உற்சாகமாக, கர்த்தர் கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறவர். சொல்லுங்கள், நான் வேலைக்கு போனாலும், நான் எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு முன்னால் அவர் போவார். எந்த சேதம் எனக்கு வர முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்கள், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்னை கைவிடுவதும் இல்லை. அதனால் நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். இப்போ சொல்லுங்கள், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அதனால் நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவர், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கிற தேவர், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. சொல்லுங்க, இயேசு என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. இயேசு என்னை விட்டு விலகுவதில்லை, இயேசு என்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் என்னை காண்கிற தேவர், கண்மணி போல் என்னை காப்பார். அவர் என்னை காண்கிற தேவர், ஐயா, கண்மணி போல் அவர் காப்பார். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை. இந்த கால வேளையில் அறிக்கிடுங்க, என்னை என்றும் கைவிடுவதில்லை, அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வல்லக்கரத்தாலே என்னை தாங்குவார் அன்பினாலே. எல்லாம் சொல்லுங்க, நீதியின் வல்லக்கரத்தாலே அவர் தாங்குவார் அன்பினாலே. ஆவியில் ஆவியில் உண்மை ஜெபித்திடுவே, ஆவியில் உண்மைய ஜெபித்திடுவே. தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பே, தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பே. அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. சொல்லுங்க, இந்த மாதத்திலே நல்லா சொல்லுங்க, இந்த மாதத்திலே இயேசப்பா என்னை கைவிடவே மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார். அவர் என் கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 66:12. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பாருங்கள், பிரசங்கில் ஒரு வசனம் இருக்குது, மனுஷிய ஆவின்னு ஒன்று இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி பிசாசு மனுஷர் மூலமாக நம்ம தலைமையில் ஏறுவான். என்னது? மனுஷர் எங்கள் தலையில் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் ஆனாலும் இந்த செழிப்பான இடத்துக்கு வரும்போது நீங்கள் எதில் நடக்கணும் தெரியுமா? தண்ணீரில் நடக்கணும், தீயில் நடக்கணும். அப்போனா ஒரு தீயை போட்டுக்கிட்டு அது மாதிரி நடந்து போகணுன்னு நினைக்கிறீங்களா? அப்போனா ஆற்றுக்குள்ளே நீச்சல் அடித்து போகணுன்னு நினைக்கிறீங்களா? அப்போனா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடத்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம வீட்டில் யாருக்காவது ஒரு பெரிய ஒரு பலவீனம் வந்துருச்சு. அந்த பலவீனம் ஒரு மாதம் 2 மாதம் போயிட்டே இருக்குது. அப்புறம் நீங்கள் எதில் நடக்கிறீங்க தெரியுமா? தீயில் நடக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த தீயில் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு தேவையில்லாத ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க. அப்படின்னா அந்த சிக்கலை சமாளிக்கிறீங்க. 1 மாதம் சமாளிக்கிறீங்க, 2 மாதம் சமாளிக்கிறீங்க, 3 மாதம் சமாளிக்கிறீங்க. காரியம் கைகூடி வரல, 6 மாதம் சமாளிக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தண்ணீரில் என்ன செய்றீங்க? நீங்கள் நடக்கிறீங்க. ஆனால் அதான் சொல்லப்படுது, தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர், மூழ்கி போவதில்லை. எல்லாம் சொல்லுங்கள், தண்ணீரில் கடக்கும்போதும்
அக்கினியில் நடக்கும்போதும் என் கூட தான் இருக்கிறீங்க. அது என்ன மூழ்கடிக்க முடியாது. எல்லாம் சொல்லுங்கள், பலவீனமோ போராட்டமோ பிரச்சனையோ நிந்தைகளோ அவமானங்களோ என்னை மூழ்கடிக்க முடியாது. கர்த்தர் அதிலிருந்து என்னை தூக்கி எடுத்து மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல உயர்த்துவார். அல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு பாருங்க, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி பண்ணிடு. ஏறி இருக்காங்களா உங்கள் தலை மேலே மனுஷர்? இப்போ நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டீங்கன்னா என்னத்தை நீங்கள் இயேசுவை கும்பிட்டு என்னத்தை கண்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏளனமாக பேசிட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்க, உங்கள் தலைமையில் ஏறுறாங்கன்னு அர்த்தம். இன்னும் உங்களுக்கு அந்த பிரச்சனை தீரலையா, இன்னும் உங்களால் இன்னும் முடியலையா அப்படின்னு ஒரு ஏளனமாக பேசுவாங்க, உங்கள் தலைமையில் ஏறிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதனால் இங்கே இருங்க, ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்மளுக்கு பரலோக வாழ்க்கை ஆயத்தமாக இருக்கிறது. நம்மளுக்கு என்ன ஆயத்தமாக இருக்கிறது? பரலோகம் ஆயத்தமாக இருக்கிறது. அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த பூமியில் என்ன தான் நிந்தைகள் பட்டாலும் அவமானப்பட்டாலும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம அதை என்ன செய்ய மூழ்கி. ஆனால் கடைசியில் அவர் சொல்கிறாரு, என்ன செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு விட்டீர். எங்கே கொண்டு விடுவார் சொல்லுங்கள்? நெருக்கத்துக்கு பதிலாக, சாம்பலுக்கு பதிலாக செழிப்பான இடத்துல கர்த்தர் கொண்டு என்னை விடுவார். ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லா பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு முடிவு வரப்போகுது. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ வேதத்தில் 10 குஷ்டரோகிகள் குணமானாங்க, திருப்பி குஷ்டம் வந்துருச்சுன்னு வரல. சரிங்களா? பர்திமை பிறவி கொண்டு பார்வை அடைஞ்சான், திருப்பி கண்ணு தெரியல அப்படின்ட்டு என்ன செய்யலை, வரலை. 38 வருடமாக பெல்சா குளத்தில் கடந்தான், திருப்பி எனக்கு வியாதி வந்துருச்சு, என்ன செய்யலை, வரலை. 12 வருட பெரும்பாலும் ஸ்திரீ, திருப்பி எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு என்ன செய்யலை, வரலை. 18 வருடம் கூனி, நான் திருப்பி கூனி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன செய்யலை, வரலை. லேகியோன் பிசாசு பிடிச்சவன், 6000 பிசாசு பிடிச்சவன், திருப்பி எனக்கு பிசாசு வந்துருச்சு, திருப்பி என்ன செய்யலை, வரலை. அதே போல் எல்லாம் சொல்லுங்கள், அதே போல் போன பிரச்சனை, போன நெருக்கம், போன துக்கம் எனக்கு திருப்பி வராது. அல்லேலூயா. ஏசப்பா ஒரு வாட்டி அற்புதம் பண்ணினாருன்னா கடைசி வரைக்கும். ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். அவர் இரக்கத்துக்கு முடிவே கிடையாது. அவர் இரக்கத்துக்கு முடிவே கிடையாது. அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது கூட ஒரு மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கிறார். அடிக்கப்பட்டு கொண்டு இருக்கும்போது கூட ஒரு மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கிறார். அவர் சிலுவையில் அவர் முதுகு தலை எல்லாம் அடிக்கப்பட்டு அவர் போர்வையில் பொத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போது ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுக்குறாரு. தெரியுமா உங்களுக்கு? ஜட்ஜ்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு, விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் கூட அவரை அடிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, உடம்புல ரத்தம் ஒடியுது. அந்த அடி வாங்கிக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு ஒருத்தனுக்கு விடுதலை கொடுக்குறாரு. அது யார் தெரியாதா? யாருன்னு? அவர் அடி வாங்கிட்டு முதுகு கிழிக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் ஒரு விசாரணை நடக்குது, ஒருத்தன் விடுதலை கொடுக்குறாரு. அவன் தான் பரபாஸ். பரபாசு கொள்ளைக்காரன், கொடூரமானவன். ஆனால் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, நான் இந்த வருஷத்தில் ஒரு ஆளை விடுதலை பண்ணணும்னு ஒரு சட்டம் இருக்குது, அதனால் நான் இயேசுவை நான் விடுதலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பிளாத்து சொல்கிறாரு. அதுக்கு மக்கள் என்ன சொல்கிறாங்க? பரபாசை விடுதலை செய்யுங்கிறாங்க. அப்போ இந்த விடுதலை வாங்கி கொடுத்தது யார்? இயேசு. அந்த கொள்ளைக்காரனுக்கு இயேசு விடுதலை வாங்கி கொடுக்குறார். பாருங்கள், வேதனையில் விடுதலை கொடுக்குறார், நெருக்கத்தில் விடுதலை கொடுக்குறார், அவமானத்தில் விடுதலை. அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு தெய்வங்க நம்ம தெய்வம். அலையிலே சொல்லுங்க. ஒரு சிக்கல்ல இருந்து, ஒரு ஜெயில் வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுத்துருக்காரு. ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் விடுதலை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? மாத்திரமல்ல, சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது ஒருத்தனுக்கு விடுதலை கொடுக்குறார். அப்போ அவருடைய அற்புதத்துக்கு முடிவே இல்லை. வேதனையில் விடுதலை கொடுக்குறாருங்க. ஆனால் இன்றைக்கி பிதாவின் வலது பரிசத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக நம்மளுக்கு விடுதலை தருவார். கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லா காரியத்திலும் உயர்வு செய்வார். ஆமென் சொல்லுங்கள். அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் சாதிக்க போகிறீங்க. இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீங்க. எல்லாத்தையும் திருப்ப போகிறீங்க. அல்லேலூயா. எப்படி? அப்படித்தான். காற்று வராது,
மழையும் வராது, பள்ளங்களை நிரப்புவார். யாத்திராகமம் 15:8. ஆ ஆ ஆ அல்லேலூயா. ஆழமான ஜல நடுக்கடலில் அவர் செய்த அற்புதங்களை கொஞ்சம் ஏன் அப்படி இருந்துச்சு, எதுக்கு அப்படி இருந்துச்சு எல்லாம் சொல்லுங்கள். இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றுவதற்காக அவர் என்ன பண்ணார், ஜலத்தை என்ன செஞ்சார், குவியல் என்ன செஞ்சார், நிற்க வச்சார். நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்க. என்ன இந்த வசனத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாம் சொல்லுங்கள். தேவனுடைய நாசியிலே சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. அதற்கு பிற்பாடு இஸ்ரவேல் மக்கள் நடுக்கடலில் நடந்தார்கள், சமுத்திரம் அவர்களை விடுவித்தது. அதே போல இந்த மாதத்திலே கர்த்தர் என்னுடைய பாடுகளையும் என்னுடைய பிரச்சனைகளையும் குவியலாக நிற்க வைத்து என்னை நடக்க வைத்து எனக்கு ஜெயத்தை கொடுக்க மக்கா ரப்பா காத்தோ சப்புலாக்கா. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மாதிரி சொல்லணும் நீங்கள். ஏன் குவியலை நிற்க வச்சார்? அந்த வசனத்தை படிக்கும்போது கொஞ்சம் கற்பனை நல்லா இன்னொரு படிங்க பார்ப்போம். இப்போ இங்கே இருக்கு, அவர் நாசி சுவாசம் என்னது, அவர் ஒரு சுவாசம் பண்ணுறாரு அப்படிங்கிறார். உடனே டக்குன்னு பாருங்க நடக்குது, என்ன நடக்குது, ஜலம் என்ன செய்யுது, எங்க ஒரு தண்ணி வந்து ஒரு இடத்துல ஊத்துனா வந்து அது ஓடும், என்ன செய்யும், ஓடும். ஆனால் வந்து நடுக்கடலில் தண்ணி வந்து என்ன செய்யுது, குவியல் என்ன செய்யுது, நிற்குது. அப்புறம் என்ன செய்யுது, எப்படி நிற்குது, இன்னொரு இடத்துல அந்த தண்ணி வந்து மதில் சிவறு போல நின்றுச்சான், மதில் சிவறு போல நின்றுச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. இருங்களேன், இந்த வேத வசனத்தை வச்சு அந்த மக்களை விடுவிக்கிறதுக்கு கடலை நிப்பாட்டி அற்புதம் பண்ணினவர், என்ன விடுவிக்கிறதுக்கு எனக்கு பிரச்சனைகளை நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் போதுமானவராக இருக்கீங்க. ஆமென் சொல்லுங்கள். யாத்திராகமம் 13:22. யாத்திராகமம் 13:22. பகலிலே மேகஸ்தம்பமும் பார்த்தீங்களா, பகலிலே இரவிலே அக்கினி ஸ்தம்பம். ஜனங்கிட்ட இருந்து சொல்லுங்கள், எனக்கும் அவருடைய மகிமை அவருடைய பிரசன்னம் விலகி போகாது. இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே நடந்த அற்புதம் எனக்கும் நடக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ ஏன் இந்த பாடு, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த கஷ்டம் அப்படிங்க கேட்கலாம். இது ஒன்றுமே வீணாக போகிறதே கிடையாது. இப்போ நீங்கள் காலையில் சாயங்காலம் வரைக்கும் ஒன்று வரப்போகிறதுக்கு இது வரைக்கும் நீங்கள் முடிச்சிட்டீங்க, இது வரைக்கும் பாட அனுபவிச்சிட்டீங்க, நிந்தையை அனுபவிச்சிட்டீங்க, போராட்டத்தை அனுபவிச்சிட்டீங்க. அது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்குண்டான பிரதிபலன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. எப்படி அப்படிங்க கேட்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க, எபிரேயர் 12:11. எபிரேயர் 12:11. ஆ ஆ ஆ எல்லாம் சொல்லுங்க. இப்போ நான் பட்ட பாடு சொல்லுங்கள், கடந்த மாதத்தில் நான் பட்ட பாடு, பட்ட அவமானம், பட்ட நெருக்கம், பட்ட கவலை, அது எனக்கு நீதியாக வரும் நாட்களிலே சமாதான பலனை எனக்கு கொடுக்க போகிறது. எல்லாம் சொல்லுங்க, வரும் நாட்களிலே எனக்கு நீதியாக சமாதான பலனை எனக்கு கொடுக்க போகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி இப்போ நீ எவ்வளோ காலம் இருக்கா இல்லையா, பிள்ளையை கட்டி கொடுக்கணும், பேரம்பத்தியை பார்க்கணும், இன்னும் காலம் இருக்கா இல்லையா, அந்த காலத்தில் உங்களுக்கு மன அமைதியாக நிம்மதியாக வயசான காலத்தில் பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு நிம்மதியாக ஆச்சி ஐயர் உட்காந்து சாப்பிட்டியாரா ராசா இந்த சாப்பிடு அப்படின்னு சாப்பிட்டு அமைதியாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு ஜாலியாக என்ன செய்ய போகிறீங்க, இருக்க போகிறீங்க.
சில பேர் பார்ப்பாங்க, என்னடா இந்த வயசான காலத்தில் பிள்ளைகளை கட்டி கொடுத்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கீங்களே, இந்த கொள்ளு தாத்தாவும் பாட்டியும் எப்படி இப்படி இருக்காங்க, நம்ம நிம்மதியாக இருக்க முடியலையே, நம்ம மகன் அங்கே போய் கஷ்டப்பட்டு கிடக்கிறா, மறுபடியும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான், குடிச்சிக்கிட்டு இருக்கான், எனக்கு நிம்மதி எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது, நம்ம அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம வயசான காலத்தில் என் மகன் அங்கே போய் குடிச்சிக்கிட்டு வெறிச்சிக்கிட்டு ரோட்டில் படுத்து கிடக்கான், அதில் வச்சு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இங்கே ஏத்தாப்பில் ஒரு பாட்டி என் தாத்தா உட்காந்துக்கிட்டு சிரிச்சிட்டு பேசிக்கிட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பிள்ளைக்கு சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, அவங்க பிள்ளை சந்தோஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, உன் பாடு உன் கஷ்டம் நான் ஏற்கனவே அனுபவிச்சுட்டேன், அதுக்குண்டான பலனை இப்போ நான் அனுபவிக்கிறேன். புரியுதா? அல்லேலூயா, அல்லேலூயா. இருந்தாலும் ஏசப்பா சிலுவையில் எல்லாத்தையும் நமக்கு அனுபவிச்சிட்டாரு. ஆனால் இப்போ சின்ன சின்ன பாடு வரும் தெரியுமா, இதுக்குண்டான பிரதிபலன் கடைசி காலத்தில் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட போகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 70-75 உட்காந்து சாப்பிட்டு அப்படி பென்ஷன் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நிம்மதியாக இருப்பீங்க. அல்லேலூயா. பென்ஷன் எங்கேருந்து வருது தெரியுமா உங்களுக்கு? கை தட்டுறா. பென்ஷன் எங்கேருந்து வரப்போகுது? பரலோகத்திலிருந்து வரப்போகுது. அல்லேலூயா. கவர்மெண்ட் பென்ஷன் கிடையாது, பரலோக பென்ஷன் உங்களுக்கு என்ன செய்ய போகுது வரப்போ. நீங்கள் கேட்கல, எப்படியா பரலோகத்துலேருந்து பென்ஷன் வரும்? நீங்கள் கேளுங்க யாராச்சும், எப்படி பரலோகத்துலேருந்து பென்ஷன் வரும்? கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை கட்டி கொடுத்தவரன்னு ஒரு 4 வீடை கொடுப்பாரு. ஏன்னா பிள்ளைகளை கட்டி கொடுத்தவரன்னா ஒரு 8 கடையை கொடுப்பாரு. ஏன்னா ஒரு கடைக்கு 5000 வாடகை, ஒரு 8 கடை வாடகை எவ்வளோச்சு? 40 ஆகி போச்சு. ஒரு 3 வீடு, ஒரு வீட்டுக்கு வந்து 8000 வாடகை எவ்வளோச்சு? மாதம் பென்ஷன் வருதா? இதுதான் பென்ஷன். கையத்தட்ட பாருங்க. ஆமே. அப்படி தான் கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறார்? பென்ஷன் கொடுத்து வைக்க போகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதுவரை உன்னை நடத்தின தேவர் இனியும் நடத்தி செல்வா, எபினேசர் அவர்தானே. கைதட்டி. இதுவரை உன்னை நடத்தின தேவர் இனியும் நடத்தி செல்வா, எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. ரைட். 1 பேதுரு 1:7. 1 பேதுரு 1:7. அல்லேலூயா. எவ்வளோதான் கோடி பணம் இருந்தாலும் சொத்து இருந்தாலும் ஒன்றும் கூட வரப்போகிறாது. ஆனால் நீங்கள் சோதிக்கப்படுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பிரதிபலன் என்ன தெரியுமா இருக்குது? அவர் வெளிப்படும் போது எப்படி போட்டிருக்கு? நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? புகழ்ச்சியும் கனமும் மகிமையும். எனக்கு கடைசி காலத்தில் மறித்த உடனே பரலோகத்தில் 2 தூதர்கள் அப்படியே பறந்து வருவாங்க. பறந்து வந்து ஏன்னா இப்போ வந்து உங்கள் சரீரம் கீழே கிடக்கும், நீங்கள் அப்படியே எந்திரிச்சு நிற்பீங்க, உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே பரலது கூட்டி போவாங்க. கூட்டி போகும்போது இங்கிட்டு ஒரு சேனை தூதர், இங்கிட்டு ஒரு 1000கணக்கான தூதர், அங்கிட்டு ஒரு 1000 தூதர் உங்களை தூதரை பிடிச்சிட்டு வராங்க. வாங்க வாங்க ஜீவா ஐயா, கர்த்தர் உங்களை கூப்பிடாரு, அல்லேலூயா அப்படின்னு இங்கிட்டு ஒரு கோஷ்டி பாடும், அங்கிட்டு ஒரு கோஷ்டி பாடும். தூதர் கையை பிடிச்சி அப்படியே பரலத்தை கூட்டி போயிட்டே இருப்பாங்க. நான் அப்படின்னு பாடிக்கிட்டே நினச்சிவேன் போவேன். அல்லேலூயா சொல்லுங்கய்யா. அதுதான்யா மெயின். உங்களுக்கு எல்லாம் அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ திருப்பி இந்த வசனம் சொல்லுங்க பார்ப்போம். அழிந்து போகிற பொண்ணு இப்போ பொண்ணு வரலும் அவரே சொல்லிட்டார். பொண்ணு வேலை என்ன செஞ்சிருமா? பொண்ணு வேலை என்ன செஞ்சிருமா? பொண்ணு வெளியும் அந்த அழிஞ்சு போகிற பொண்ணை என்ன செய்யுது? சோதிக்கப்படுது. இங்கே இருங்க. அழிஞ்சு போகிற தங்கம் நகை என்ன செய்யுது? சோதிக்கப்படுது. எப்படி சோதிக்கப்படுது சொல்லுங்க? எப்படி சோதிக்கப்படுது? அக்கினினால சோதிக்கப்படுது. நெருப்பில் வாட்டி தான் அதை நச்சு வடிக்கிறாங்க. சரிங்களா? டிசன் வடிக்கிறாங்க. ஆனால் அழியாத நம்ம அல்லேலூயா சொல்லுங்க சோதிக்கப்படுறது எதுக்கு? அல்லேலூயா. நமக்கு ஒரு கணம், நமக்கு ஒரு புகழ்ச்சி. அவர் வெளிப்படும் போது இப்போ இன்னைக்கு ஆனால் நீங்கள நானும்
இந்த வேதனை, இந்த நெருக்கம் எதுக்குன்னா, அவர் வரும்போது நமக்கு ஒரு புகழ்ச்சி, நமக்கு ஒரு கனம், நமக்கு ஒரு உயர்வு என்ன செய்ய போகுது, வரப்போகுது. அல்லேலூயா சொல்லுங்கள். கடைசி ஒரு வசனம் வாசிங்க. உபாகமம் 7:21. உபாகம் 7:21. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். எல்லாம் சொல்லுங்க. யாரை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். எனக்குள்ள 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 பத்தாது. எனக்குள்ள 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 எனக்குள்ளே 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 உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. கையத்தன். இப்ப இந்த வசனத்தை கேளுங்க. இந்த வசனத்தை நல்லா எல்லாரும் சேர்ந்து சத்தமா படிங்க பாப்போம். எல்லாம் சொல்லுங்க. பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டேன், விளைவினை பார்த்து பயப்பட மாட்டேன், நெருக்கத்தை பார்த்து பயப்பட மாட்டேன், கடன் பிரச்சனை பார்த்து பயப்பட மாட்டேன். அப்புறம் இல்ல, எங்கள் தேவனாய கர்த்தர் எனக்குள்ளே. சொல்லுங்க. எங்கள் ராஜாதி ராஜாகிய கர்த்தர் எனக்குள்ளே 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 எனக்குள்ளே. இன்னும் பத்தாது. எனக்குள்ளே எனக்குள்ளே எனக்குள்ளே. அப்புறம் சொல்லுங்க. இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கிறவர் அவர் வல்லமையானவர். எனக்குள்ளே இருக்கிறவர் அதிசயமானவர். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 4வது மாதத்தில் எனக்குள்ளே இருந்து வல்லமையான காரியங்களையும் அதிசயமான காரியங்களையும் செய்ய போகிறார். உங்களை ஏன் பேச வைக்கிறேன்னா, இந்த மாதம் ஃபுல்லாக உங்களை இந்த வசனத்தின்படி நடத்த போகிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்களை எல்லாத்தையும் கர்த்தர் இந்த மாதத்தில் தலைநிமிர பண்ண வைக்க போகிறார். எல்லாம் முடிந்தது சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு. பக்கத்தில் கையை பார்த்து சொல்லு, உனக்கு முடிஞ்சுப்பா, உனக்கு எல்லாம் முடிஞ்சுப்பா. என்னப்பா முடிஞ்சு? சொல்லுங்கள். என்ன முடிஞ்சிச்சு அது சொல்லணும்ல. முடிச்சுன்னு மண்டையை போட போகிறேன்னு அர்த்தம். முடிஞ்சுன்னு மண்டையை போட்டுன்னு அர்த்தம். அப்படி கிடையாது. உனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு சொல்லுங்கள். பிரச்சனையே முடிஞ்சு போச்சு, உன் போராட்டமே முடிஞ்சு போச்சு, உன் விளைவினமே முடிஞ்சு போச்சு, உன் கடன் பிரச்சனை முடிஞ்சு. திருப்ப போகிறப்போ திருப்ப போகிறப்போ திருப்ப போகிறப்போ அல்லேலூயா. எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்போம். சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. தண்ணீர்கள் கடக்கும்போதும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என்மேல் அன்பு கொண்டு எனக்காய் இரத்தம் சிந்தி, என்மேல் அன்பு கொண்டு எனக்காய் இரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. நல்லா சொல்லுங்க. நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை. ஆமென் சொல்லுங்க. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையில் விலையேற பெற்றவனா, உமது பார்வையில் விலையேற பெற்றவனா, மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே, மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. வாய திறந்து நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போதும்
என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவது. ஆமென். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பாலைவன வாழ்க்கையில் பாதைகள் காண செய்தீர். பாலைவன வாழ்க்கையில் பாதைகள் காண செய்தீர். ஆறுகள் ஓட செய்தீரே, தின பாடி மகிழ செய்தீரே. ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆமென் ஆமென். நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போதும் என்னோடு இருக்கின்றேன். அக்கினியில் நடக்கும் போதும் கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. அப்பா, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தகப்பனை துதிக்கிறேன், பிதாவை துதிக்கிறேன், ஆவியானவரை துதிக்கிறேன். அப்பா, அந்த 1ஆம் தேதியிலே ஆண்டவரை தண்ணீரிலே கடக்கும்போது நான் உங்க கூட தான் இருக்கிறேன். நீ அக்கினியில் நடக்கும்போது உன் கூட தான் இருக்கிறேன். உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது, நீ முன்னேறி செல்லு, நான் உன் கூட இருக்கிறேன் என்ற சொல்லுக்கு நன்றி. அப்பா, அந்த நாளிலே இந்த 1ஆம் தேதியிலே உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி உயர்த்துகிறோம். ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருகப்படுங்க. இந்த வசனத்தின்படி ஆண்டவர் கிருபை தாருங்க. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களோடு தான் இருக்கிறீர். எங்களோடு நீர் பயங்கரமாக இருக்கிறீர், வல்லமையாக இருக்கிறீர், அற்புதமாக இருக்கிறீர், அதிசயமாக இருக்கிறீர். அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறதுக்கு நன்றி. இந்த மாதத்தில் வெற்றியை பார்க்க போகிறோம், விடுதலையை பார்க்க போகிறோம், ஜெயத்தை பார்க்க போகிறோம், நிரந்தரமான சுகத்தை பார்க்க போகிறோம். ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியின் அனுநயிக்கும் சதாக்காலம் வருகை மற்றும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.